தான் பிடிக்கும். எத்தனை பார்த்து எதுக்குடா புண்ணியம். ஆனா இந்த மாதிரி டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு கூட இல்லைங்க. நீங்க இவள் நடை அழகும், இவள் உடை அழகும், அவள் இடுப்பு அழகு எப்படி பாருங்க, இவளுடைய பூ அழகும், அவளுடைய உதடும், இவளுடைய பொட்டழகும், இளவாள தண்டை போல் இவள் கெண்டை கால் அழகு. அதுதான் கொஞ்ச நாள் குடிங்கடா வானத்திலே சந்திரனை வளைத்தது போல் இவளுடைய புருவம் அழகும், மின்மினி பூச்சி போன்ற இவளுடைய இமை அழகும், 2 சுளைகள் ஆரஞ்சு சுளைகள் போல் இவளுடைய இதழ் அழகும், மாங்கனியை போல் இவள் கொங்கை அழகும், தண்ணீரிலே கல்லெறிந்தால் எப்படி அலை அலையாக ஓடுமோ அது போல் இவள் தொப்பல் அழகும். பாருங்க அதுலயே கூட அந்த வேலை பண்ணலாம் மாட்டேங்குது. கண்ணி அண்ணா எவ்வளவு நேரம் சொல்றேன், ஒரு சுக்குனி என்ன அண்ணாங்கிறாரு. கண்ணுக்கு மண்டல் அடிச்ச மாதிரி ஆகி போச்சு. சொல்லட்டுமா மாமானு கூப்பிடு. மாமா நான் பிறந்து
தொடர்ந்தால் உனக்கு பெண் பாவம் நேரும். இந்த கண்ணீரை துறந்தால் ஒரு கருமங்கள் நேரும். என்னை விட்டு விடுங்கள். என்னை துறந்தால் பெண் பாவமா? கண்ணியை துறந்தால் கருமங்கள் உனக்கு நேரும். கருமமா? அஷ்டமத்து சனியன் கூட கீசகன் வருகிறான் சொன்னா எதிர்கால பின்விடல் போட்டு ஓடுவான். சனியனுக்கு மேல நான் சிவண்டி, என்னை எல்லாம் அகிலத்தில் எவண்டி. உங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு கண்ணுக்கு இணை காப்பது போல எனக்கும் 5 செந்துறவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். கண் இமை காப்பது போல் 5 செந்துறவர்கள் இருக்கிறார். உனக்கா காவலா? அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உங்கள் வெளியோ மறைந்து விடுவார். கண்கட்டு பாம்பு போல் இருக்க 5 கண்டவர் என்ன அகில உலகமே திரண்டு வந்தால் இந்த ஒருவன் இதற்கு மேல் உன்னிடத்தில் பேச்சு அல்ல. அடியே காதலும் அதிகமாகி கண்ணை அழைத்தும் அதிகமாகி கண்ணியை அழைத்து பார்த்தேன். கண்ணருகிலே வராததால் சோழனே என் உள்ளமெல்லாம் அருகில் நிற்காமல் நீ எப்புறம் போவாய்? அது சத்தியவன் பரணி நந்தவனத்திற்கும் மலர்பறிக்கு சென்ற வேலையிலே மலர்பறிக்கும் நேரத்திலே யாரோ ஒருவர் தெரியவில்லை. என்னை முடிச்சு கொண்டு வருகிறார். அப்படியா? காமத்திற்கு நீ என்னை கொடுப்பாய். அப்படி என்னை குறைத்துக் கொண்டே வருகிறார். நீங்க தானே எனக்கு ஆதரிக்க வேண்டும். அப்படியா? அவர் யார் வருவார் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகவே போமா. யார் வருவா? வாங்க பார்க்கலாம். சட்டை கல்ட்டமே இந்த காலத்துக்கு எப்படி ஏறுங்க? ஐயோ வருமானு பிடித்தவனே. ஐயோ கடவுளே நான் ஒரு இருக்கிறாங்க. என் அறிவு இருக்குதா உனக்கு? கொஞ்சம் புத்தி இருக்குதாடா? கண்ணு கட்ட கூதி உங்க அக்காடா புத்தியில அக்கா கூட பிறந்த அக்கா கூட உனக்கு தெரியல. போதையில முறைக்கிட்ட முறை புடிச்சுதா அக்காவா தங்கச்சியா? என்னடா இப்படி பண்ணிட்டு ஏன்டா பாக்குறவங்கள சிரிச்சிருந்து இருக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்கடா. அக்கா என்னடா பக்கா என்னமோ தெரியாத ஒரு தடவை பண்ணி விட்டேன். சரி அதனால யாருக்கும் தெரியாம இருக்குங்க. யாருக்கு நீ சொல்லாத. யாருமே இங்க இல்ல. மாமங்காரம் மானங்கட்ட மைக்குலாம் என்ன வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தாடா. நீங்க அக்காவே அந்த மாதிரி என் மனைவி பதிச்சேடாப்பா. என்னடா உயிரோடு இருக்கணுமா? சாரி கட்டிட்டா உன் மண்டாட்டி தானே? ஆமா. உன் மண்டாட்டி நீ பாக்கணுமா நான் பாக்கணுமா? நான் தான் பாக்கணும். நீ பாக்கணும். அங்க இருந்து ஒருத்த வரானே அவன் தம்பி, அவன் தம்பி நான் தானே? ஆமா. அக்காவாச்சு தம்பியாச்சு நீ ஆனா பொறுத்துற. ஐயோ நீயாவது கொஞ்சம் ஒதுக்கி நிக்க வேண்டிய
சத்தியமா அந்த காக்காய் கூட எல்லாம் சிரிச்சு கிடக்குற கன்றாவி பாரு என்னன்னு சொல்லி கத்துது இவன் தொட்டோன்னு லவங்கனை படுத்துக்கிட்டாயா ஏய் நான் எங்கடா படுத்த அவன் தானே தள்ளி விட்டான் எந்த பூஜையில தள்ளி விட்டான் மந்திரி அந்த வேலைக்கு நீ ஆக மாட்டேன் இப்ப வயசாகி போய்க்கிறோம் புடிச்சுயா அக்கா ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா இப்படி தொடர்ந்து வரவள உனக்கு என்ன வேணும் இங்கு ஒரு பெண் வந்தாளே ஆமா எங்க அவ அவ என்னுடைய தோழி பெண்ணா அவ என்ன பணி பெண்ணு உன் பணி பெண்ணாக இருக்கட்டும் கோழி பெண்ணாக இருக்கட்டும் சரி எங்க போயிட்டா அவ உள்ளதா இருக்கிறா அவள் இன்று என் உறவு உறவா நாங்க இப்ப அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறீங்களா என்ன அவன் அப்பாவி பெண்ணடா பாவண்டா அவளை எல்லாம் தீண்டாதரா பாவம் அவன் அக்கா என்று மரியாதை கொடுத்து பேசுகிறேன் பெண்ணை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் முடியாது அவள் என்னை நம்பி வந்திருக்கிறாள் அவளுக்கு ஆதரவு கொடுக்கறது நான் தான் அதனால என்ன வேணும் உனக்கு அந்த பெண்ணியை எனக்கு உறவாக்க முடியுமா படிக்கலாம்